கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னா, அதாவது நம்ம ஜெபம் பண்றது, வேண்டுதல் செய்யறது எல்லாம் நம்மளை நாமளே நம்பாம ஏதாச்சும் ஒரு பிரபலமான மனிதர்களை நம்பித்தான் நம்ம போறோம். அவர்கிட்ட இவர்கிட்ட போனா நல்லா இருக்கு, அவர்கிட்ட போனா நல்லா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் போலாமா அப்படின்னா, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அழகா ஜீவனுள்ள வார்த்தை என்ன கூறுகிறது அப்படின்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து. நம்மளுக்காக பாடுபட்டவர். அவர் மூலியமா தான் நம்ம தேவனிடத்தில் எதுவும் கேட்கணும், குறிக்கணும் பண்ணணும். விஷயங்களை, திருமறையினுடைய அறியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரியவர்களிடத்தில் அதிகமா அனுபவம் உள்ளவங்கள்ட்ட போறது வேற. ஜெபங்கள், வேண்டுதல்கள், நேரடியா உன்னோட காரியங்கள் இயேசு கிறிஸ்து மூலியமா தான் தேவனிடத்தில் வேண்டும். அப்ப நம்மளுக்கும் கடவுளுக்கும் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி தான் வேண்டுதல் செய்யணும். ஆமென்.